இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசும்போது நம்ம சில ஃப்ரேஸஸை வந்து தெரிவிச்சுக்கணும். அதாவது குரூப் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். அதை சில பேர் வந்து குரூப்பாக இருப்பாங்க. அப்போ குரூப்பாக இருக்கும் பொழுது எல்லாத்துக்குமே குரூப்னு சொல்கிறது இல்லை. அதுக்கு ஒரு வேர்டு பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம்? எ பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பேட்ச். இந்த பேட்ச் ஃபஸ்ட் இயர் ஒரு பேட்ச், செகண்ட் இயர் ஒரு பேட்ச், தேர்ட் இயர் ஒரு பேட்ச், அப்படி சொல்லலாம். பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். மியூசிஷியன் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். மியூசிஷியன்ஸ் வந்து இப்போ வந்து கடம்னா ஒருத்தர் இருப்பார், தவில்னா ஒருத்தர் இருப்பார், நாசன் ஒருத்தர் இருப்பார், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் பாடுவாங்க. அப்போது அந்த எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறதுக்கு எ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் அப்படி சொல்கிறேன். ஒரு நிர்வாக குழு இருக்குது, ஒரு கமிட்டி இருக்குது. ஒரு கம்பெனியில் நம்ம ஒரு 4-5 பேர் நிர்வாகம் பண்ணுறதுக்கு இருக்காங்கன்னா அவங்கள நம்ம வந்து டைரக்டர்னு சொல்லுவோம். அந்த டைரக்டர்லாம் சேர்ந்த ஒரு கமிட்டியில் அமைப்புக்கு போர்டுன்னு பேர். அப்போது 3 பேருக்கு மேலே அந்த போர்டில் இருந்தாங்கன்னா எ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். 2 பேருக்கு மேலே இருந்தாலும் இதுதான் டைரக்டர்ஸ். 2 பேர் இருந்தாலும் தான் எ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்படின்னா இந்த கமிட்டியை குறிக்கும். பூ இருக்குது. ஒவ்வொரு பூவாக வந்து என்ன பண்ணுறாங்க, தொடுத்து அதை வந்து சரமாக கட்டுறாங்க, மாலையாக கட்டுறாங்க. அதே மாதிரி கிளம்பும்னா பல வகையான மரங்களை சேர்த்து ஒரு இதாக கட்டுறாங்க. என்ன மாதிரிலாம் வேணுமோ அப்படி பண்ணிப்பாங்க. ஸோ அந்த நிறைய பூவை எடுத்து அதை கொதுக்குத்தான் இருக்கும், அதை எடுத்து ட்ரெயினில் வச்சுட்டு அப்படி யாராவது ரொம்ப கொடுக்குறோம்னா அதுக்கு பேர் எ பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ். எ பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ்னால் அந்த பூ கொத்து அது. அதே மாதிரி எ கார்லண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் வச்சு தான் நம்ம மாலையும் ஏற்படுத்துகிறோம். எ கார்லண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், எ பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ்னு சொல்லணும். இப்போது குச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஓல்டு மேன் யூனிட்டியினுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்கு ஒரு கட்டு குச்சியை கையில் கொடுத்து அதை உடைங்கிறார். பையங்களில் உடைக்க முடியல, உடனே எடுத்து கொடுக்குறாரு, உடைச்சிடலாம். அப்போ யூனிட்டியுடைய இம்பார்ட்டன்ஸுக்கு அப்படி ஒரு கதையும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கொத்தா ஸ்டிக் இருந்ததுன்னா, குச்சி துண்டு இருந்ததுன்னா அதை ரப்பர் பேண்ட் போட்டோ அல்லது கட்டியை வச்சுருந்தா அதுக்கு பேர் பண்டில்னு பேர். எ பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸ். ஸ்டாம்ப் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பழைய ஸ்டாம்பு புது ஸ்டாம்பெல்லாம் இப்போ வந்து யார் வேணாலும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் எண்ணிக்கை மினிமம் பணம் கட்டியாச்சுன்னு சொன்னால் அவங்க படத்தை பிடிச்சி ஸ்டாம்ப் போட்டு விடுற மாதிரி போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஒரு விருப்பப்படுறவங்க அப்படி செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள ஸ்டாம்பெல்லாம் ஒருத்தருக்கு சேமித்து வைப்பார். அதுக்கு இங்கிலீஷில் இந்த ஸ்டாம்பை சேமித்து வைக்கிற பழக்கத்துக்கு எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ், ஸ்டாம்ப் கலெக்ஷன், அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஆர்மியில் வந்து சோல்ஜர்ஸ் இருந்தாங்கன்னா, சோல்ஜர்ஸ் வந்து ஒரு குரூப்பாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு கம்பெனி அப்படிங்கிறது இவ்வளோ நம்பர்னு இருக்குது, ஒரு பிளட்டூன் அது இந்த நம்பர்னு இருக்குது, ஆர்மியில ஒரு டிவிஷன்னா அது அந்த நம்பர் இருக்குது, பெட்டாலியன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோல்ஜருடைய கூட்டத்துக்கு an army ஆஃப் சோல்ஜர்ஸ், அவங்க செய்கிற வேலையை வச்சு வருது. ஜனங்கள் யாருன்னு தெரியாது. ஒரு மாணவன், ஒரு ஆசிரியர், ஒரு பொதுவான ஆள், ஒரு டாக்டர், இப்படி எல்லாருமா கலந்து ஒரு 10-20 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களையோ அல்லது வேறு ஏதாவது கூட்டம் நடக்கும்போது ஒரு 10 பேர் சேர்ந்துனாவோ அவங்களுக்கு நிறைய பேர் கூட்டமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷ் வந்து எ க்ரௌட் ஆஃப் பீப்புள். மரங்கள், ஒரு இடத்துல நிறைய மரங்கள் அடர்த்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முன்னாலாம் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிற பாதையில் 2 பக்கமும் நிறைய மரங்கள் இருக்குது. இப்போ ரோடை விஸ்தரிப்பு பண்ணிட்டாங்க. அதனால் சில மரங்களை பெயர்த்து நட்டுருக்காங்க, சில மரங்கள் வந்து இப்போ இல்லாமல் வெற்றிடமாக இருக்குது. புதுசாக மரம் வளர்க்குறாங்க. அப்போது அந்த ஒரே மாதிரி அடர்ந்து மரங்கள் நிறைய இருந்ததுன்னா, இந்த மரக்கூட்டம் நிறைய மரம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஃபாரஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். காடுன்னு அர்த்தம் இல்லை, நிறைய மரங்கள் இருக்குது
அப்படின்னு அர்த்தம். இப்போ பிக்சர்ஸ் இருக்கும், படங்கள் இருக்கும், இமேஜஸ் இருக்கும், ஐடல்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இப்போ சென்னையில் எக்மோரில் ஒரு கேலரி இருக்குது, ஆர்ட் கேலரி அப்படின்னு இருக்குது. அங்கேயும் இந்த மாதிரி பழைய முக்கியமான தலைவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய படங்கள், சித்தரிப்புகள் இருக்கும், சிலைகள் இருக்கும், முக்கியமான நிகழ்வுகள் இருக்கும். அங்கே போனால் இந்த வளர்ச்சி எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கேலரி ஆஃப் பிக்சர்ஸ், அதனால தான் அதை வந்து ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆண்கள் நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள வந்து எ ஹோஸ்ட் ஆஃப் மென், ஹோஸ்ட் அப்படின்னா விருந்து கொடுப்பவர்னு அர்த்தம். இந்த இடத்துல அப்படி இல்லை, எ ஹோஸ்ட் ஆஃப் மென் அப்படின்னா குரூப் ஆஃப் மென் அர்த்தம். இப்போ நம்ம குறிப்பிட்ட சில ஃப்ரேசஸ், குரூப் டேர்ம்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். எ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ், எ பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எ garland of flowers, a bunch of flowers, a bundle of sticks, a collection of stamps, an army of soldiers, a crowd of people, a forest of trees, a gallery of pictures, a host of men. இது மாதிரி ஃபேஸஸ் படித்து வச்சுக்கிட்டா நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் வர்ணனையை நேரில் இன்னொருத்தட்ட சொல்லும் பொழுது இந்த ஃப்ரேசஸ் பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸை உபயோகப்படுத்தி. சில செலக்ட் குரூப் டேர்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். குரூப் டேர்ம்ஸுங்கிறது என்னன்னா, இப்போ சாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா பசு கூட்டம் இருக்குது. அந்த பசு கூட்டத்தை எப்படி சொல்கிறது? ஜனங்கள் இருந்தாங்கன்னா க்ரௌடுன்னு சொல்லுவோம், பசு கூட்டத்தை க்ரௌடுன்னு சொல்ல மாட்டோம். இப்போ அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, எ ஹர்ட் ஆஃப் கவுஸ். பசு கூட்டம் தான் அர்த்தம் அதுக்கு, ஹர்ட். இது மாதிரி பீப்புள் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ an assembly of people, மக்கள் ஒன்றா இருக்கிற அந்த அமைப்பு குறிக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம், a class of students, a batch of students அப்படி சொல்லலாம். ஷூஸ் இருக்கு, ஷூஸ் எல்லாம் வந்து நம்ம 2 வச்சிருந்தா தான் உபயோகப்படுத்த முடியும். செப்பல்ஸும் 2 வச்சிருந்தா தான் உபயோகப்படுத்த முடியும். ஒரு மனிதனுக்கு கண்கள் வந்து 2 இருக்கு. இந்த மாதிரி எந்த பொருளெல்லாம் 2 வந்து வருதோ அதுக்கெல்லாம் நம்ம அந்த 2 இதுக்கு சேர்ந்து வரக்கூடியதுக்கு ஃப்ரேஸ் எ பேர் ஆஃப் ஷூஸ், எ பேர் ஆஃப் ஐஸ், எ பேர் ஆஃப் செப்பல்ஸ் அப்படிதான் சொல்லலாம். இப்போ இருக்கிறது திடீர்னு மழை பெய்யாது. முதல்ல என்ன ஒன்று லேசாக தூத்தல் மாதிரி வரும், அதுக்கப்புறம் மழை பெய்யும், அதுக்கப்புறம் நிறைய மழையும் பெய்யும். லேசாக தூரல் வந்து மழையாக வந்ததுன்னா இப்போ வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை இப்போ வேண்டாம், ஏன் ஷவர் அண்ட் ரெயினாக இருக்குது. தர் இஸ் ஷவர் அண்ட் ரெயின். ஷவர் தூரல், ஷவர் பாத்ரூம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி கொஞ்சமாக எடுத்து வந்து மேலே விடுறதுக்கு ஷவர்னு பேர். ஷவர் அண்ட் ரெயின்ங்கிற சொற்றொடரை பயன்படுத்தும். இப்போ பொருட்கள் இருக்கு, பொருட்கள் வந்து லக்கேஜ் மாதிரி பார்சல் பண்ணி அதை ஒரு இடத்துல ஸ்டாக் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையுமே எந்த பொருளாக இருந்தாலும் அந்த மாதிரி ஸ்டாக் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களுக்கு குட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ குட்ஸ் ட்ரெயின்னு சொல்கிறோம், அது மாதிரி. அப்போ அதை வச்சிருந்தா இந்த பொருட்கள் வைப்பு அப்படிங்கிறதுக்கு எ ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அப்படி ஃப்ரேஸை பயன்படுத்தணும். இரும்பு இருக்கு, ஊர்ந்து போகும். ஆனால் எப்படி போகும்? ஒத்தையில் கூட்டமாக போகும், ஒரு செட்டாக போகும், கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த கூட்டமாக போகிற எறும்புக்கு வந்து சொல்லணும்னா ஆண்ட்ஸ்னா எறும்பு. எ ஸ்வாம் ஆஃப் ஆண்ட்ஸ், எ ஸ்வாம் ஆஃப் ஆண்ட்ஸ்னா எறும்பு கூட்டங்கள் போயிட்டு இருக்கிற அர்த்தம். இப்போ ஒரு பிளேயர்ஸ் பார்க்குறீங்க, பிளேயர்ஸ் வந்து ஃபுட்பாலுக்கு டீம்னு வச்சுக்கோங்க. அப்போ
ஒவ்வொரு டீமுக்கும் 11 பேர் இருப்பாங்க. அந்த 11 பேரில் ஒருத்தர் கோலி, மீதி உள்ள வேறு பொசிஷன்ஸில் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லும்போது நம்ம பேட்ச்சு குரூப் அப்படி சொல்லக்கூடாது. எ டீம் ஆஃப் பிளேயர்ஸ். அந்த டீமுடைய லீடருக்கு கேப்டன் பேர். தி கேப்டன் ஆஃப் தி டீம். எ டீம் ஆஃப் பிளேயர்ஸ் சொல்லணும். நட்சத்திரங்கள் ஆயத்தில் இருக்கு. நட்சத்திர கூட்டம்னு சொல்கிறோம். அந்த நட்சத்திர கூட்டம்னு சொல்கிறதுக்கு க்ரௌடுன்னு சொல்லக்கூடாது. எ கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ். இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குது. உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் அதில் பெரும்பாலும் உறுப்பினராக இருக்கிறாங்க. இந்தியாவோட சமீபத்தில் பாதுகாப்பு கவுன்சிலில் தற்காலிக உறுப்பினராக செலக்ட் ஆகிருவோம். இந்த மாதிரி எல்லா நாடுகளும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னா பல தேசங்களின் ஒருங்கிணைப்பு. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு 10 ஃப்ரேஸ் பார்த்தோம். An assembly of people, a class of students, a pair of shoes, a shower of rain, a stock of goods, a swarm of ants, a team of players, galaxy of stars, a league of nations, a herd of cows. இந்த மாதிரி சின்ன சின்ன சொற்றொடர்களை நாம் தெரிஞ்சு ஒரு மரபணு வச்சுட்டோம்னா கான்வர்சேஷனில் பேசும்போது இந்த மாதிரிலாம் நான் ஒரு ஷூஸ் வாங்கினேன்னு சொல்கிறோம். அப்போ ஐ பாட் எ பேர் ஆஃப் ஷூஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆக இதில் நட்சத்திர கூட்டத்தை பார்த்தேன்னு சொல்லுவீங்க. ஐ சா தி கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படி சொல்ல கற்றுக்கலாம். அப்போ நம்மளுடைய கம்யூனிகேஷனில் ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில் Online classes by Professor Dr. V.H. Bhaskaran. You can register for online 30 days spoken English course, 30 days grammar course and 30 days IELTS training. For more details, contact the given numbers. நாம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பயன்படுத்துறதுக்கு சில கச்சிதமான பேராஃபோர்ட்ஸை பார்ப்போம். ஒரு 10 பேராஃபோர்ட்ஸ் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணினோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதை பயன்படுத்தலாம். இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் போகிறீங்க. கட்டுமானம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க? ஜன்னல், கதவு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போது அந்த ஜன்னல்ங்கிறது பெரும்பாலும் மரத்தில் இருக்கும், கதவும் மரத்தில் இருக்கும். அப்போ அதுக்கு இது ஜோடியாக சேர்க்குற வார்த்தை அப்படின்னு கேட்டால் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். இப்போ நீ எங்கே டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வாங்குற? வேர் டு யூ பை டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்? அந்த இது ஃப்ரேஸ் சேர்ந்தாப்பில் வரும். அப்போது அது 2 வார்த்தையும் சேர்ந்தாப்பில் வரும். அதனால பேர் ஆஃப் வேர்ட்ஸ்னு பேர். இப்போ சவுண்டு ஸ்லீப் அப்படின்னு சொன்னால், சவுண்டு ஸ்லீப்னா சத்தம் போட்டான்னு அர்த்தம் இல்லை, உறக்கன்னு அர்த்தம் இல்லை. அமைதியாக தூங்கினா, நிம்மதியாக தூங்கினா, ஆழ்ந்த தூக்கம்னு அர்த்தம். ஒருத்தர் சேஃபாக இருக்காங்க அப்படின்னா பத்திரமா இருக்காங்க. வீடெல்லாம் கிரில் கேட் போட்டிருப்பாங்க. சேஃபாக இருக்கிறதுக்காக நகைகளோ அல்லது பணத்தையோ வைக்கிறதுக்கு லாக்கரில் வச்சுருப்பாங்க, இரும்பு லாக்கரில் சாவியை வச்சுப்பாங்க. ஸோ அப்படி சேஃபாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, சவுண்டாக இருக்கிறது, நல்ல கச்சிதமாக இருக்கிறதுன்னு சொன்னால் சேஃப் அண்ட் சவுண்ட், பத்திரமா பாதுகாப்பாக இருக்காங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது, அதுக்கப்புறம் சந்திரன் லேசாக ஆரம்பித்து அப்படி ஒரு சைக்கிள் வரும். ஸோ சூரியன் உதிச்சு மறைஞ்சப்புறம் நைட்னு சொல்கிறோம், சூரியன் இருக்கிற நேரத்தில் நம்ம டேன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நாளை பற்றி சொல்லும்போது 24 hours, அல்லது என்ன சொல்லலாம்னா டே அண்ட் நைட். அவன் கடுமையாக உழைச்சான்னு வச்சுக்குவோம்,
டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணான், நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணான், அப்படி அந்த சொற்கள் சேர்ந்து வரும். மரத்தை பற்றி பேசும்போது மரம் முதல்ல விதை வைக்கிறோம், சிலது என்ன பண்ணுறோம்னு கேட்டால் சின்ன செடியாக பிளான்ட்டாக நடுவோம், அது வளர்ந்து வரும். அப்போது வேர் பிடிச்சிருச்சு தரையில்லைன்னு சொன்னால் மரம் நல்ல உறுதியாக இருக்கும். அதுவரை தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைய ஊற்றுவாங்க, அதுக்கு ரூட்டுன்னு பேர். ரூட்லேருந்து மரம் வருதுன்னு வச்சுக்குவோம், அப்புறம் கிளைகள் வரும், அதுக்கு பேர் பிரான்ச்சுன்னு பேர். இப்போ மரமும் வேரும் கிளைகளும் வளருகின்றன அப்படி சொல்லணும். அப்போ அது எப்படி சேர்ந்து வரும்? ரூட் அண்ட் பிரான்ச் ஆஃப் தி ட்ரீ, அந்த வேரும் கிளைகளும் வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி தேசத்தில் இப்போ அமைதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து நாடுகளுக்கு நமக்கும் ஏதாவது பிரச்சனை வருது, எல்லை பிரச்சனை, சண்டை வருதுன்னு சொன்னால், யுத்தம் வரும்போது அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அமைதி குறைவு ஏற்பட்டுரும். வார் அண்ட் பீஸ், யுத்தமும் அமைதியும். டால்ஸ்டாய் வார் அண்ட் பீஸ்ங்கிற தலைப்பில் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார், வார் அண்ட் பீஸ். இப்போ ஒரு வெசல் வைக்கிறீங்க, ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டாண்டுக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், பாட்டம் உறுதியாக இருக்கணும், அடிப்பகுதி உறுதியாக இருக்கணும், டாப்போட பாட்டம் உறுதியாக இருக்கணும். அப்போ தானே அது பதிஞ்சு நிற்கும், தரையிலையாக இருந்தாலும் சரி, மேஜலையாக இருந்தாலும் சரி. ஸோ இப்படி வரும்பொழுது டாப் அண்ட் பாட்டம் எப்படி இருக்கு? இப்போ நமக்கு லெக்ஸ் ரொம்ப உறுதியாக இருக்கணும், கையை விட கால் ரொம்ப பலமாக இருந்தால் தான் நம்ம நின்று நடக்கிறதுக்கு ஸ்டெடியாக இருக்கணும். ஸோ டாப் அண்ட் பாட்டம். சூரிய ஒளி விழருது, சந்திரன் ஒளி விழருது. சூரியன் ஒளி விழும்போது நீ காலையில் 12 மணிக்கு முன்னால் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோமே, சூரியன் கிடக்கிறது மேற்கிறதும். அப்போ அந்த நிழல் இருக்கு பாரு, நிழல் அந்த வெளிச்சத்தில் உன்னுடைய உடம்பு பட்டு நிழல் பின்னால் வரும். மத்தியானம் மேலே அதே மாதிரி திசையில் போட்டிருந்தீங்கன்னா அது முன்னால் வரும். சூரியனுக்கு ஆப்போசிஷனில் நிழல் விடும். அதுக்கு என்ன பேர்னா லைட் அண்ட் ஷேட், ஒளியும் நிழலும். மரம் இருக்கு, மரத்துக்கு மேலே லைட் இருக்கும், இடைவெளி வழியாக லைட் இருக்கும், ஷேடு, அந்த இலைகள்லாம் எதுவும் மறைச்சிட்டு இருக்கும்போது நிழல் கிடைக்கும் நமக்கு. ரீப் அண்ட் சோ, ரீப்னா அறுக்கிறது, சோனா விதைக்கிறது. நெல் விதைச்சாதான் நீ விளைஞ்சப்புறம் அதுக்கு முடியும். அது ரீப் அண்ட் சோ, சோ அண்ட் ரீப். அதுக்கப்புறம் ஒருவன் சுமாரான வருமானம் உள்ளவனாக இருந்தாலும் நல்லா படிக்க முடியும், நல்லா தயார் பண்ண முடியும், நல்ல மார்க் பண்ண முடியும். அது புத்தகங்களாக லைப்ரரியில் எடுத்து படிக்கலாம், நண்பர்கள்ட்ட வாங்கி படிக்கலாம், அல்லது சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸை வாங்கி படிக்கலாம், அப்படி செய்யலாம். அது மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. தெருவிளக்கில் படித்து முன்னேறியவர் தான் முத்துசாமிங்கிறது. தெருவிளக்கில் உட்காந்து படிச்சிருக்கிறாரு, வீட்டில் வசதி இல்லைங்கிறதுனால. இப்படிலாம் அந்த காலத்தில் நிறைய பேர் 50 வருஷத்துக்கு முன்னாலாம் திருவள்ளுவரில் படிக்கிறவங்கலாம் உண்டு. நைட் ஸ்டடின்னு போய் உட்காந்துப்பாங்க, நல்ல பல்பு இருந்ததுன்னா. இது கிராமத்து பக்கத்தில் ரொம்ப அதிகமாக உண்டு. அப்போது இப்படி பல வழிகள் உனக்கு முன்னேறதுக்கு இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? எப்பா, தேர் ஆர் வேஸ் அண்ட் மீன்ஸ். பல வழிகள் உனக்கு இருக்குப்பா, நீ முன்னேறதுக்கு பல வழிகள் இருக்கு. நல்லா படித்தா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஜாபுக்கு போகலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்படிலாம் சொல்லு, தேர் ஆர் வேஸ் அண்ட் மீன்ஸ் சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு ஆரோக்கியமாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தனுக்கு பணம் ரொம்ப முக்கியமா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானா, ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம், பணம் அதுக்கு அடுத்தாப்புல. ஆனால் இப்போ நிறைய பேர் பணத்தை சம்பாதிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆரோக்கியத்துக்காக அந்த சம்பாதிச்ச பணத்தை செலவழிக்கிறாங்க. அப்படி நலமாக ஒருத்தர் இருக்கிறதுக்கு ஒரு சொற்றொடர் இருக்கு, ஹேல் அண்ட் ஹெல்த்தி. ஹேல் அண்ட் ஹெல்த்தி அப்படின்னா திடகாத்திரமாக ஆரோக்கியமாக ஒருத்தர் இருக்கிறாங்க அர்த்தம். இப்போ இன்னைக்கு கச்சிதமாக இருக்கக்கூடிய பேர் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு செட்டு 10 பேர் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தோம். டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், சேஃப் அண்ட் சவுண்ட், நைட் அண்ட் டே, ரூட் அண்ட் பிரான்ச், வார் அண்ட் பீஸ், டாப் அண்ட் பாட்டம்.
light and shade, reap and sow, ways and means, hale and healthy. இது மாதிரி நம்ம பேர் ஆஃப் வேர்ட்ஸை படித்து வச்சுக்கிட்டோம்னா பேசும்போது இதை நம்ம பயன்படுத்தலாம். அங்கே என்னெல்லாம் இருக்குது வீடு கட்டும் போதுன்னு கேட்டால் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு இந்த மாதிரி கேட்சியாக இருக்கக்கூடியது, ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய சில ஃப்ரேசஸை நம்ம படித்து வச்சுக்கணும்.